சென்னை திருவொற்றியூரில் பிழைப்புக்காக சாலையோரம் வித்தை காட்டி சிறுவன் கால் மீது வேன் டயர் ஏறி இறங்கியதில் சிறுவனின் தாய் கதறி அளித்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். சென்னை திருவொற்றியூரில் சாலையில் மோளம் அடித்து வளையம் மூலம் அந்த வித்தை காட்டி கொண்டிருந்த ஒரு சிறுவனின் கால் மீது வேன் ஏறி இறங்கியிருக்கிறது. இதில் படுகாயமடைந்த அந்த சிறுவனை பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதாவது வடசென்னை திருவொற்றியூர் அண்ணாமலை நகர் தனியார் பள்ளி அருகே சாலையில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை ஒரு சிறுவனை வைத்து மோளமடித்து வளையத்திற்குள் இங்கும் அங்குமாய் அந்த சிறுவன் நுழைந்து சென்றவாறு வித்தை காட்டிக் கொண்டிருந்திருக்கிறார். அப்போது அந்த சாலையின் வழியாக வந்த தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான வேன் ஒன்று ஓட்டுநரின் அஜாக்கிரதையால் அந்த சிறுவனின் வலது கால் மீது சக்கரமானது ஏறி இறங்கியிருக்கிறது. இதில் அந்த சிறுவன் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறியிருக்கிறது. இதனை பார்த்த அந்த தாய் செய்வதறியாது கதறி அழுதிருக்கிறார். உடனடியாக அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் அந்த சிறுவனை மீட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்திருக்கிறார்கள். விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் ஆனது முதலுதவி சிகிச்சை அளித்து அந்த சிறுவனை மேல் சிகிச்சைக்காக சிறுவனையும் சிறுவனின் தாயாரையும் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து கவனக்குறைவுடன் இந்த விபத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படக்கூடிய அந்த ஓட்டுநரை அந்த பகுதியில் இருந்த பொதுமக்களை பிடித்து பாத்தாங்காடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். தற்போது அந்த சிறுவனுக்கு சிகிச்சையானது ஸ்டான்லி மருத்துவமனையில் தரப்பட்டு வருகிறது. சாலையில் மோளமடித்து பிழைப்பு நடத்தி வந்த சிறுவனுக்கு இது போன்ற விபத்து ஏற்பட்டது அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு ஒருவித கலக்கத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.